கதிர் ராஜி இவங்க 2 பேருக்கும் வந்து சரியான ஒரு ஃபேன் பேஸ் இப்போ உருவாகிட்டே இருக்குது. இந்த பாண்டியன் ஷோ சீரியலில் முதல்ல வந்து இவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்போ எல்லாருமே இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு கோமதியை திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த 2 பேருடைய கதாபாத்திரங்களும் சரி, நடிப்பும் சரி, 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது, ஒரு அக்கறையை காட்டுறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரியாதையை கொடுக்கறது அப்படின்னு வந்து எல்லாருடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிர் ராஜியை பணம் கேட்கும் பொழுது ஒரு தடவை வந்து அவமானப்படுத்திட்டார் பாண்டியன். இத்தனைக்கும் டேரக்டாக ராஜியெல்லாம் அவர் அவமானப்படுத்தலை. கோமதி கேட்டபோது அவமானப்படுத்தின வார்த்தையை ராஜி கேட்டு அவங்க கோபமாக வருத்தமாக போயிட்டாங்க. அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே வந்து பணத்தை கொண்டு போய் கொடுத்து, இதுக்கப்புறம் வந்து எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சேர்த்து நான் பணத்தை கொடுத்தேன், நான் தண்டமாக இருக்கேன் வீட்டில், நான் ஒரு பிள்ளை எடுத்து வந்துட்டேன்னு யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொன்னதே வந்து இப்போ பாண்டியனுக்கு ஷாக்காக இருக்குது. இந்த விஷயத்தை தப்புன்னு கோமதி சொல்லும் பொழுது கூட ஒரு தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இது என்ன சொல்கிறது பரவாயில்ல, ராஜி அவர் அப்படி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே ராஜி மனசில் இன்னமும் அதிகமான காதல்